வணக்கம் மக்களே. இப்போ சமீப காலமாக அரசியல் நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அந்த ஸ்டாலின் போட்டியிட்டு அந்த தோற்ற அந்த கொளத்தூர் தொகுதியில் 14 மையங்களுக்கான அந்த ரீகவுண்டிங் பண்ண சொல்லி ஒரு திமுக சார்பில் ஸ்டாலின் சார்பில் ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த ரீகவுண்டிங்கும் ப்ராப்பராக நடந்தது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் திமுகவிற்கு மக்கள் அளித்துள்ள வாக்குகளோ தாவேக்காவுக்கும் அளித்த வாக்குகளிலோ எந்த மாற்றமும் இல்லை. எல்லா வாக்கு சதவீதங்களும் சரியாக அமைந்துள்ளது என தேர்தல் ஆணையம் திமுகவிற்கு தெரிவித்துவிட்டது. அடுத்து எப்படியாச்சும் இடைத்தேர்தலில் நின்று நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சி தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிடுறதா முதல்ல சொல்லப்பட்டது. அந்த தகவல் போயிட்டு தான் இருக்குது. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா சேகர் பாபு போட்டியிட்டு ஜெயித்த அந்த துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுவை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு அந்த தொகுதியில் ஸ்டாலின் நிற்க போகிறாப்புல ஒரு திட்டமும் திமுக வசமும் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த முயற்சியை ஏன் ரொம்ப தீவிரமாக ஸ்டாலின் எடுக்கிறார் பார்த்தீங்களா? அவர் எப்படியாச்சும் சட்டசபைக்குள்ளே வரணும், ஒரு எம்எல்ஏவாக வந்து உட்காரணும். உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ உதயநிதி மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கும்போது சட்டசபை என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது மக்களாகி உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்டாலின் வந்தால் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல முதலமைச்சர்களை பார்த்தவர், இவரும் முதலமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தவர், இப்படி பல அனுபவங்களை ஸ்டாலின் பெற்றிருக்காரு. அதனால் ஸ்டாலின் வந்து சட்டசபைக்குள்ளே வந்தார்னா எந்தெந்த விதத்தில் தேவைக்கா விஜய் அரசு மீது குறை சொல்லலாம், எது பழியை சுமத்தலாம், எப்படியெல்லாம் அவங்கள டார்கெட் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி திமுகவினுடைய திட்டமே. இவர்கள் எப்படியாச்சும் இடைஞ்சல் கொடுத்து 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 இந்த ஆட்சியை கவுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் அவங்க மனசில் இருக்குது. அதனால் மக்களே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கு மக்கள் துணை நிற்கணும். வாழ்க ஜனநாயகம், வாழ்க மக்கள்.